வாஸ்துபடி தோப்புலையோ ஒரு இடத்துலையோ கிணறு வடகிழக்கு மூலையில் மட்டும்தான் இருக்குது. வடகிழக்கு மூலைங்கிறது வடக்கு மத்தியிலிருந்து கிழக்கையோ, கிழக்கு மத்தியிலிருந்து வடக்கையோ, இந்த 3 மூலையிலும் எங்கே வேணால் இருந்து விடலாம். அதை தவிர்த்து விட்டு தென்கிழக்கு மூலையில், தென்மேற்கு மூலையில், அல்லது மேற்கு மத்தியில், அல்லது தெற்கு மத்தியில், அல்லது வடமேற்கு மூலையில் கிணறு இருந்தால் தவறு தான். அதற்குரிய பாதிப்புகள் நிச்சயமாக அந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்காமல் இருக்கவே இருக்காது. நம்ம வெளியே பார்த்துட்டு அவங்க நல்லா வாழ்கிறாங்க, வசதியாக வாழ்கிறாங்க அப்படின்னு நினைக்காம, அப்படி இருந்தால் சந்தோஷம்தான். ஆனால் அவங்க அப்படி இருப்பதற்கு யாரைக்கு பழி கொடுத்தாங்க, யார் அந்த அந்த வீட்டினுடைய தவறுகளை, அந்த கிணத்தினோட பாதிப்புகளை சுமந்துட்டுருக்காங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் தெரியுமே ஒழிய மேலோட்டமாக பார்த்தா தெரியாது. எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா, யாரோ ஒருத்தர் கல்யாணமாகாமல் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், இல்லை கல்யாணமாகி பிரிஞ்சு வாழலாம், இல்லை கணவனோ மனைவியோ இறந்து போயிருக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவோ பாதிப்புகள் இருக்குது. நம்ம அதை எல்லாம் பார்க்காம அவன் பணக்காரனாக இருக்கிறான் அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு நல்லா இருக்கிறான்னு நினச்சி தயவுசெய்து நீங்களும் உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க, மற்றவங்களோட வாழ்க்கையும் கெடுத்து விட்றாதீங்க. கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். இதில் எந்த வித பணமும் கிடையாது. நீங்களே ரிசர்ச் பண்ணால் வாஸ்து உண்மையாக பொய்யங்கள் நீங்களும் உணர முடியும்.